श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृती இன்றைய பாசுரம் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன்புத்தாமரேடியே போற்றும் பொருள்களாய் பத்தம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாதே இட்ட பிறகொள்வான் அன்றுகான் கோவிந்தா இத்தைக்கும் ஏழேழு பிறவிக்கும் குந்தன்னோடு உத்தோமே யாமோ உனக்கே நாமாட் செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாய்த்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு இன்றைய பாசுரம். சிற்றம் சிறுகாலே அப்படின்னு சொல்லச்சே இங்கே என்ன சொல்கிறா அப்படின்னா, அவளுக்கெல்லாம் சரணாகதி பண்ணி ஆச்சாரியனுடைய அனுகிரகம் பெற்றதுனால அவளுக்கெல்லாம் ஞானம் ஏற்பட்டதான். எப்படி அப்படின்னா, அதிகாலை பொழுதில் எப்படி திட்டமாக விழுக்குமோ அந்த மாதிரி இவாளுக்கும் ஞானம் ஏற்பட்டதான். அதுதான் சிற்றம் சிறுகாலே. காலைன்னா அதிகாலை பொழுத. இங்கே கண்ணன் பூமியில் அவதாரம் பண்ணின வேலையை சொல்கிறா. என்ன, எம்பெருமானை நினைக்க உகந்த காலம்னு சொல்கிறா. அதனால்தான் பிராமே முகூர்த்தே ஸ்ரோத்யா சிந்தையே தாத்ம மோகிதம் ஹரிர் ஹரிர் ஹரிரிதி வியாகரேத் வைஷ்ணவ புமான் அப்படின்னு கார்த்தால வேளையில் எழுந்துக்கச்சே ஹரி ஹரி ஹரின்னு சொல்லி. அதுவும் இல்லாமல் இந்த இது ஆயர் குலத்தினால அதிகாலை பொழுதில் என்ன இருந்தது, சிற்றம் சிறுகாலை அந்த இடத்துல எப்படி இருந்ததுன்னா, எல்லாம் ஆய்ச்சியர் தயிர் கடையிறதும் அந்த மத்தினால் ஓசைப்படுத்த தேரளவம் கேட்டிலையோ அந்த அவள் போட்டுருக்கிற அணிகலங்கள்லாம் ஓசை ஏற்படுத்தக்கூடியதான காலமாக. அதனால் சிற்றம் சிறுகாலே. இங்கே சிறுகாலே அப்படின்னா எம்பெருமானுடைய திருவடியைத்தான் இங்கே சொல்கிறா. அவனுடைய திருவடி பூர்ணமாக காணப்படவில்லை. அதாவது போர்வையிலேருந்து சிறிது தான் அவனுடைய திருவடி வெளிப்பட்டு தான். எங்கே அப்படின்னா யமுனை தானே தாண்ட. ஆமாம், யமுனா நதி தீரத்தில் வசுதேவர் அன்னைக்கு கூடையில் எடுத்துன்னு போச்சு ஒரு காலம் மட்டும்தான் அவர் தங்க போட்டுன்னு வந்தேரான். அந்த திருவடி பட்டத்தினாலேயே இந்த யமுனை எவ்வளோதான் கலங்கி இருந்தால் கூட அது சுத்தமான தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள் சிறுகாலே. அதனால் நாங்கள்லாம் என்ன பண்ணோம், வாசித்தும் வணங்கியும் வழிபட்டும் பூசித்து பொழுதை போக்கினோம். அந்த சிறுகாலத்தில் எழுந்து அதிகாலை பொழுதில் எழுந்து கற்றுக்கணும், வித்யாபியாசம் கற்றுக்கணும். நாம் கற்றுன்றதை அபியாசம் பண்ணணும். சுரோத்ரிய கிராமம் நாவல் பார்க்கும். அதில் பெரிய மகான் எழுதியிருந்தார். நெருப்பு நெருப்புன்றமே தவிர தொட்டாதான் சுடும் நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். மகான்களும் நெருப்பான். அந்த சுவாமி நெருப்பாக இருந்தார். அன்னையாரிய மகாதேசியனுடைய வம்சத்தில் வந்தவர். நாவல் பார்க்கும் ஐயா சுவாமின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அவர் அதிகால பொழுதில் அந்த 4:30 மணிக்கு எழுந்து ஆற்றுலேருந்து கிரகத்துலேருந்து குளத்தங்கரைக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்கு போவேறான். முன்னாடி பஞ்சாயி சொல்லிகிட்டே போவேனா, பின்னாடி வருவா சிஷ்யா. அவர் என்ன சொன்னாரோ அந்த அதிகாலை பொழுதில் அவள் கேட்டு உள்வாங்கி அதை திருப்பி சொல்லுவாளாம். அனத்தீனமாக இருக்குதுன்னா பஞ்சாயி சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, விசாரம் பண்ணுறது, வேதத்தை சாஸ்திரங்களை கொண்டு விசாரம் பண்ணுறது. அப்படி பண்ணின்னு போகலாம். அவர் முன்னாடி என்ன சாய்க்கிறார்ன்றது பின்னாடி வருவா. ரொம்ப குனிஞ்சு கிட்ட போய் அதை கவனிச்சாதான் அது காதில் விழும். அதெல்லாம் வாசித்தும் பூசித்தும் வணங்கியும் வழிபட்டும் அந்த சுவாமி அவ்வளோ இதுவாக இருந்தார். அதை எல்லாருமே வசத்தியாக கொண்டு வா. சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து. நாங்கள்லாம் குகன் மாதிரி, விபீஷணன் மாதிரி, கஜேந்திரன் மாதிரி, சுக்ரீவன் மாதிரி நாங்கள்லாம் ஜீவாத்மாக்கள் எல்லாரும் நாங்கள்லாம் உன்னுடைய சன்னதியில் உன்னுடைய திருவடிவாரத்தில் வந்து உன்னை சேவிக்கிறதுக்கு இருக்கோம். உன் பொத்தாமரை அடியே போற்றும் பொருள்களாய். உன்னுடைய திருவடி கண்டேன் கமல மலர்பாதம் காண்டலுமே அப்படின்னு நம்மாழ்வார் சாக இருக்கிறார். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை வரைமா இருப்பார். அவர் கமல மலர்பாதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னால் என்ன, அலர்மேல் மங்கை அவரும் அந்த புஷ்பத்தின் மேலே இன்னொரு புஷ்பம் எழுந்தருளி இருந்தாலும்
என்ன உரைமார்பன் அலர்மேல் மங்கை உரைமார்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். போற்றும் பொருள்களாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எம்பெருமான ஸ்துதி பாடுறது. எல்லாருக்குமே ஸ்தோத்திர பிரியன்னு நேற்றி பார்த்தோம். பெற்றம்மே துண்ணும் குலம் நாங்கள்லாம் ஆடு மாடுகள் மேய்த்து அதில் வரக்கூடிய ஜீவனத்தை வச்சுண்டு நாங்கள்லாம் வாழற குலம். ஆயனாகி ஆயர் மங்கை வேயதோள் விரும்பினாய் ஆய நின்னை யாவர் வல்லரம்பத் தோடு அம்பராய் மாயா மாயையை கொல் அதன்றி நீ வகுத்தலும் மாயமாக்கினாயுன் மாயமுற்றும் மாயே. அந்த பெற்றம்மே துண்ணும் அப்படின்னா மேய்த்துன்னு இங்கே வரைச்சே இதை சொல்கிறா. எம்பெருமான் யார்? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அவன் பரமபதத்தில் அந்த கூர்மாதீன் ததனு மணிபயம் மண்டபம் தெத்திரசேஷம் அங்கே உட்காண்டு பரிபாலனம் பண்ணின்னு இருக்கிறவன். அவன் இங்கே ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனா அப்படின்னு சொல்லிட்டு நாகபோக முஸ்ரிஜ்ய யாகதோ மதுராம்புரி அவன் தான் இங்கே வந்து பிறந்ததோடு இல்லாத பெருசாக ராஜாவில் போய் உட்காந்துக்க வேண்டி இருந்தானே வசுதேவர் தம்மகனாய் வந்து அப்படின்னு. ஆனால் அவன் என்ன பண்ணான்? இந்த இடைச்சேரியில் தான் வந்து மாயமாக எல்லாமே இதை மேய்த்து அந்த அவனுக்கு விரும்பப்பட்டதான அந்த இத்தை அவன் ஸ்வீகரித்து இந்த குலத்தில் எங்களோட இருந்தான்றத குற்றேவல் நாங்கள்லாம் சிறிய ஏவல்கள் சொன்னதெல்லாம் அப்படின்னு சொல்லச்சே வால்மீகி ராமாயணத்தை எடுக்கச்சே கைகேயி நல்ல அஸ்ட்ராலஜிஸ்ட், அவள் நல்ல ஜோசியம் தெரியும். தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டான். இங்கே வசிஷ்டர் பார்க்குறார் அந்த 4 நட்சத்திரம் அந்த டைம் வேலையெல்லாம் பார்க்கச்சே நாராயணா அப்படின்றார் அவர். கைகேயி அங்கே பார்க்குறா. கரெக்ட், நல்ல முகூர்த்தம் வச்சுருக்கார் அப்பா, சரி அனுப்பிச்சிட வேண்டியதுதான், நம்ம காரியத்தை நாம் பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னா. என்னடா அப்படின்னா தசரதன் வச்ச முகூர்த்தம் ராமன் காட்டுக்கு போகணுன்ற வச்ச முகூர்த்தம். அது கைகேயி தெரிஞ்சுட்டா, வசிஷ்டர் தெரிஞ்சுட்டா. வசிஷ்டர் வந்து சொல்கிறார், பா இந்த முகூர்த்தம் அதெல்லாம் நான் முடிவு பண்ணிட்டேன் நாளைக்கு கர்த்தால அப்படின்னு. சரி ராஜா இஷ்டம் அப்படின்ட்டு வசிஷ்டர் தரகலை. அது பகவத் சங்கல்பம். அதனால் இங்கே குற்றேவல் கைகேயி சொன்னாலாம் நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம். ஏன்னா பழி அப்பா பேர்லேயும் வரக்கூடாது, வசிஷ்டர் குலகுரு பெரிய மகான் அவர் பேர்லேயும் வரக்கூடாதான், தன் பேரில் வரணுன்றதுக்கோசரம் அவள் கை காமிச்சாலாம். அவளுக்கும் அதில் தெரியுது. நான் ஜோதிஷத்தை பார்க்குறவாளுக்கு அதில் என்ன நடக்கும்ன்றது அங்கே தெரியாது. அதனால் குற்றேவல் அவள் செய்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதனால் அங்கே சக்கரவர்த்தி திருமணே சொல்கிறான், நீ வந்து நாட்டை அரசாளக்கூடிய ராஜா தானே, நீ எப்படி காட்டில் வந்து எங்களுடைய தர்மத்தில் நீ தலையிடுவேன்னு கேட்கச்சே, எனக்கு நாடு மட்டும் கிடையாது, காட்டில் இருக்கக்கூடிய அதர்மத்தையும் அழிக்கக்கூடியதான செயல் என்னுடையது. ரெண்டாவது, நீ இவ்வளோ தர்மம் பேசுகிறவன், நீ உன் தர்மத்தை மீறின இல்லையா அப்படின்னு சொல்லிச்சே, நான் குரங்கு தானே அப்படின்றா. குரங்குன்றது சமாச்சாரம் வேறு, தர்மன்றது வேறு. அதுக்குன்னு ஏற்பட்ட தர்மங்களை நீ வந்து மீறினத்தினால தான் இந்த தண்டனை உனக்கு அப்படின்னாலும். என்னன்னா அவன் ராவணனோட ஐக்கிய பத்தியம் பண்ணிட்டான். அவன் அங்கதன் அழுதுண்டே இருந்தான், என்னென்னத்தையோ கொண்டு வந்து காமிச்சான் வாலி. அங்கதன் அழறதையே நிறுத்தலை. கடைசியில் எங்கேயோ போனால் குழந்தை அந்த இதை கட்டி தொங்க விட்ட உடனே குழந்தை கையை கட்டி சிரித்து அழுகி நிறுத்தித்தான். இந்த ஒரு கையால் இப்படி தள்ளுறது, ஒரு கையால் அப்படி தள்ளுறதுன்னு அந்த தசகண்ட ராவணனை தொட்டில் பூச்சி மாதிரி கட்டி விட்டானான். இது பாரு, இது 10 தலை பூச்சி, விளையாடுறதுக்கு நீ வச்சுக்கோ அப்படின்னு விட்டானான். அது அங்கதன் இப்படி ஒரு தட்டு அப்படி ஒரு தட்டு தட்டினோடனே இது என்னடாது, அவனே பலிட்டு இது பறக்கச்சேவே இது இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால்தான் அனுமார் போய் ராவணனை மீட் பண்ண வந்த அப்புறம் அங்கதன் போய் தசரதனுடைய கிரீடத்தை, அது ராவணனுடைய கிரீடத்தை உதைச்சிட்டு வரான். ஏன்னா ஏற்கனவே அந்த பூச்சியை பார்த்துட்டான் இல்லையா அவ,
அதனால் பயமில்லாத போனானா, அப்பா கட்டின பூச்சி இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக கைகேயிக்கு காட்டுக்கு செல்லுன்று அவ குற்றேவல் பண்ணாலாம். எங்களை கொல்லாமல் போகாதே இற்ற பறை கொள்வான்னு. இந்த பறைன்ற சப்தம் 11 விதமான அர்த்தத்தோடு இங்கே துணிக்கிறதா. முதல்ல சொன்ன பறை நாராயணனே நமக்கே பறை அப்படின்னா. இங்கே பறைகள்வான் அன்றுகான் கோவிந்தா. அதேமாரி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிற சார் மாதவனை இங்கே இன்னொரு இடத்துல கோவிந்த சப்தம். சரி இல்லை, அன்றுகான் கோவிந்தா. இங்கே எல்லாமே அவனுடைய கைங்கரியத்தை சொல்லக்கூடியதான இங்கே எல்லாத்தையுமே இங்கே சொல்கிறா. ஆக இந்த சிற்றஞ்சிறுகாலே உன்னை சேவித்துன்ற பாசுரத்துக்கு எம்பெருமானிடத்தில் கைங்கரியம் செய்யக்கூடியதான இந்த கைங்கரியங்களையே இவ சொல்கிறா அப்படின்றதாக அடுத்த பாட்டும் ஒரு செத்தனாழி பார்த்துள்ளோம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழறியா செந்நெறிஞ்சி அங்க பிறகொண்ட வார்த்தை அணிபுதுவை பைங்கபல தந்தரியில் பட்டர்பிரான் கோதை சொன்ன செங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பிரசரிப்பார் 2 மால் வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாயின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே ஏண்டா வங்கக்கடல் கடைந்த அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பிராட்டி ஆவிர் பெற்ற ஜென்மபூமியா, அதனால் அதை சொல்லிண்டாளாம். ஏன்னா தான் அவதாரம் பண்ண இடம் இல்லையா, இது பார்க்கடலை கடையச்சே அங்கே தானே பிராட்டி ஆவிர்பவம் பண்ணா. அதனால் வங்கக்கடல் கடைந்த மாதவன் போன பாசுர பார்த்தோம். மலர் மார்பா அலர் மேல் மங்கை உரை மார்பான்னு பார்த்தோம். என்ன கேசவன் சொல்லிட்டு சொன்னான். இங்கே முதல்ல ஒரு பாசுரத்தில் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அங்கே கேசவன் அப்படின்னு சொல்லிச்சு கேசி என்ற அரக்கனை அழித்ததான சரித்திரத்தை விருத்தாந்தத்தை அங்கே சொன்னாலாம். இங்கே சொல்லச்சு என்ன சொல்கிறா, கேசவன் இங்கே திருக்கண்ணபுரத்து எம்பெருமானுடைய சௌரிராஜனுடைய அழகை இங்கே எடுத்து சொல்கிறாளாம். என்ன யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை, என்ன இன்று சொன்ன கோபியான யசோதைக்கு ஏற்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேசவனை சொல்லிட்டு சொல்கிறார். என்ன திங்கள் திருமுகத்து சேழிரையார் இந்த எம்பெருமானுடைய திருமார்பில் எழுந்திருக்கக்கூடியதான பிராட்டியினுடைய சோபையை இங்கே சொல்கிறார். திங்கள் திருமுகத்து சந்திரவதனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா இல்லையா, இந்த மாதிரி பிராட்டியினுடைய திருமுக மண்டலம் அங்கே எம்பெருமானுடைய திருமார்பில் இருக்கக்கூடியதான அந்த பிராட்டியினுடைய திருமுக மண்டலம் ஜொலித்ததுனால எம்பெருமானுக்கு அந்த சோபை வெளிப்பட்டு தான். ஆனால் பட்டர் கேட்குறார், நீ வேஷம் போட்டுன்னு வந்தால் கூட பிராட்டியினுடைய சோபை உமக்கு இல்லையே சுவாமி அப்படின்னு ரங்கநாதனை பார்த்து நாச்சியார் திருக்கோலத்தில் கேட்குறார். திங்கள் திருமுகத்து சேர் இழையார் அங்கே கொடுத்தார். என்ன தோல் வளையே தோடே செவிப்பூவே இங்கே சேரிழையார் அதெல்லாம் அந்த மாதிரி அணிகடங்கள்லாம் அணிஞ்சிருக்க. வா எல்லாரும் என்ன பண்ணா, கன்னடத்தில் போனால் சென்று இறைஞ்சி தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்த தேவாதி தேவனை எங்கு எல்லாம் ஆயர்பாடியில் நந்தனுடைய இல்லத்தில் அங்கே பறைகொண்ட வார்த்தை அணிபுதுவை அப்படின்னா என்னென்னா இது எல்லாம் நம்ம பாவம். அவ விஷ்ணு சித்தருடைய மகளாய் பிறந்த கோதாபிராட்டி என்ன பண்ணால் ஸ்ரீவில்லிபுத்தூரையே அன்னவயல் புதுவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசுரத்தில் சொல்லச்சே அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரையே நந்தகோகுலமாக மாற்றிண்டாளாம். அவன் வடபத்திர சாயியே ரங்கனாக கிருஷ்ணனாக நினச்சிண்டாளாம். தன்னை ஒத்த கன்னியா பசங்களெல்லாம் கோபிகைகளாக இது பண்ணி அங்கே பறைகொண்ட வார்த்தை அணிபுதுவை பைங்கமல தந்தரியில் அந்த கோதாபிராட்டி யாரா அப்படின்னா பட்டர்பிரான் கோதை சொன்ன ஐடென்டிஃபிகேஷன். இப்போ கேட்குறா இல்லையா எல்லாரும் ஐடி கார்டு இருக்குதா அப்படின்னு, அது அன்றைக்கே சீதை சொன்னான்னு நம்ம அப்போ பார்த்தோம். நான் யாரான்னா தசரதனுடைய மாட்டு பொண்ணு, ஜனகருடைய பொண்ணு, ராமனுடைய பத்னி, என் பேர் சீதை அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே
பட்டர்பிரான் கோதை சொன்னேன், அதனால் விஷ்ணு சித்தருடைய பொண்ணு நானுன்னு சொல்லிட்டு பட்டர் என்ன யாரான்னா மறை நான்கும் ஓதிய பட்டன் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறார். இன்னொன்று பட்டன்னா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறவா பட்டனா, பட்டனுக்கு தன் பொண்ணை கோதையை கொடுத்ததால் பட்டன் என்று பட்டர்பிரான்னு விஷ்ணு சித்தருக்கு அதனால்தான் அந்த அவருக்கு கிடைச்சதான். ஆக பட்டர்பிரான் கோதை சொன்னேன். என்ன சொன்னான்? 5 5 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். என்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமல் இந்த 30 பாசுரத்தையும் இங்கு இப்பரிசு இந்த பூவுலகில் இருக்கிறவா எல்லாரும் தவறாமல் கடைபிடிச்சா எம்பெருமானுடைய அனுகிரகம் 2 மால்வரை தோல். சக்கரவர்த்தி திருமகனுக்கு 2 திருக்கரங்கா கடைசி வரலாம். ஆனால் சொல்கிறா கரதூஷணால் வதம் 14,000 ராட்சசால அந்த முகூர்த்த நாழியில் நடிச்சு எப்படி எம்பெருமானால் அது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னை சாட்சாத் எம்பெருமானாவே இருந்து சதுர்புஜத்தாலையும் அவளை அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு வியாக்கியான கர்த்தாக்களுடைய இது. ஆனால் இங்கே எம்பெருமானுக்கு ஆவிர்பவிக்குச்சேவே 2 மால் அவன் சதுர்புஜனாகவே அவன் அங்கே சேவை சாதித்தான். எங்கே பார்த்தாலும் அவன் நான் வந்து யார் நான் தேர் நடுவில் சண்டை யுத்தத்து நடுவில் காமிச்சான், துரியோதனனுக்கு காமிச்சான், திருதராஷ்டிரனுக்கு காமிச்சான், அக்ரூரருக்கு காமிச்சான், வர்ணா அக்ரூ திருதராஷ்டிர விதுரனுக்கு காமிச்சான் தான் யாருன்னு, நான் தான் அப்படின்றத மொத்தத்தையும் 2 மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து நீரார் கமலம்போல் செங்கல்மால் என்றொருவன் அப்படி நீரார் கமலம்போல் செங்கல்மால் என்றொருவன் அப்படின்னு சிறிய திருமடல்ல இல்லை செல்வத் திருமாலால் திருத்தக்க செல்வம் அப்படின்றதுனால நம்மெல்லாம் செல்வ சிறுமீர்கள் நம்மெல்லாம் தான் முதல் பாசுரத்தில் சொல்கிறார். என்ன எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு தான் விட்டுட்டணும் இல்லையே, இன்புறுவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருப்பாவையினுடைய வியாக்கியானம் பெருசு. அதை வந்து பல மகான்கள் இங்கே நிறைய சொல்லிருக்கா. அடியேன் ஏதோ ஒரு ஓரத்தில் அப்படி கடற்கரையில் போய் அந்த கடல் அலையில் காலை வச்சு ஆனந்திக்குமா போல் நாம்ளும் அதனுடைய ஓரத்தில் திருப்பாவையினுடைய வியாக்கியானத்தினுடைய ஓரத்தில் போய் நின்றுண்டு இதுவே எல்லாருக்கும் இந்த திருப்பாவை கேட்டவா கேட்கின்றவா சொன்னவா அதை பல விதத்துலேயும் எல்லா இடத்துலையும் நடத்தின்னு இருக்கா இல்லையா, அதுக்கு ஒத்தா சொன்னவா எல்லாருக்கும் பெருமாள் ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யத்தையும் வித்யாபிவிருத்தியம் தனதானியத்தையும் உத்தியோகாபிவிருத்தியத்தையும் என்ன சகல சௌபாகியங்களையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு வேயர் புகழ் வெள்ளி புத்தோராடிப்பூரம் மேன்மேளம் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்த அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரெந்தும் நீ உரைத்த தையுறு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேன கருள் செய்னியே. கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினே விமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. ஆதித்யபிசுரோவங்க பஞ்சானன பராக்கிரமா திவான் வெங்கடநாதாரிய ஸ்திரம் விஜயதாம்புவே விமதே நிகமாந்த மகாதேசிகா. ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.